நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கணும், எப்போ வைக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டு ஒரே குழப்பிக்கிட்டு இருக்காங்களே. இதில் எங்கள் குடும்பத்தினுடைய முறை என்ன அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது. தெளிவான முடிவும், எப்படிப்பட்ட பேர் வைக்கலாம், அந்த முதல்ல உள்ள எழுத்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்துடும். இதை ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அனுபவம் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மைண்டை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 பேரை செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஜோதிடர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நியூமராலஜி போட்டு கொடுப்பாரு. அந்த குழந்தையும் நீங்களும் சந்தோஷமாகவும் பேரும் புகழோடும் வாங்கலாம். இந்த பேர் வைக்கிறது குழந்தைங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த 11ஆம் நாள் இல்லைன்னா 12, 30ஆம் நாள் இல்லைன்னா முதல் வருஷத்தில் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கலாம். அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் எழுத்து, அந்த பாதத்தினுடைய முதல் எழுத்து, 4 பாதம் இருக்குன்னா 4 பாதம் இல்லை, இது எத்தனாவது பாதமோ அந்த பாதத்தினுடைய முதல் எழுத்து வைக்கலாம். அப்படி இல்லை ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னால் ரெட்டப்பட வர மாதிரி உள்ள எழுத்துக்களும், பெண் குழந்தை அப்படின்னு சொன்னால் ஒத்த படையில் வர்ற எழுத்துக்களும் வர மாதிரி பேர் வைக்கலாம். இதை எல்லாத்த விட குலதெய்வத்தினுடைய பேரோ இஷ்ட தெய்வத்தினுடைய பேரோ, நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களது பேரை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இப்போ இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கு சார், இன்னிலேருந்து நான் எப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறந்த நாளில் இருந்து 1, 5, 8 இந்த இடத்துல அசுப கிரகங்கள் இல்லாமல் சுப கிரகங்கள் இருக்கிற மாதிரி பெண்ணோட நட்சத்திரம் வரா மாதிரி அதை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் முற்பகலில், அதாவது பகலில் பேர் வைக்கணும். இரவில் சாயந்தரத்தில் சாயரட்சையில் பேர் வைக்கக்கூடாது. குழந்தையின் ஜென்ம நட்சத்திரத்தில் எழுத்து வச்சு பேர் வைக்கலாம். அப்படி எனக்கு அது இன்னும் உச்சிதமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10வது நட்சத்திரம், 12, 16வது நட்சத்திரம், அதாவது அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து கூட்டினா 10, 12, 16வது நட்சத்திரத்தில் முதல் எழுத்து வருது பாருங்கள், அந்த எழுத்தில் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கலாம். இதை எல்லாத்த விட உங்களது குல வழக்கப்படி எப்போ பேர் வைக்கணும், 12வது நாளா, 16வது நாளா, 21வது நாளா, 31வது நாளான்னு உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுங்க. பேர் வைக்கிறது ரொம்ப அவசியம். ஜாதகம் எப்போ எழுதணும் அதையும் என்னுடைய ஷார்ட்ஸில் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லைங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய